நாளைக்கு எபிசோட்ல நம்ம முத்துக்கு வந்து உண்மைலாம் தெரிய வந்துச்சு. என்ன உண்மை அப்படிங்கிறீங்களா? நம்ம மனோஜோட கடைக்கு வந்து அவன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல உள்ளவங்கள வச்சு தான் ஆடும் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. பிளான் எல்லாமே அந்த சந்தோஷ் பிசினஸ் மேனோட பிளான் தான். அது மட்டும் இல்லாம நம்ம மனோஜ் கிட்ட 2,00,000 குடுக்கவும் செஞ்சிருப்பாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் 25,000 குடுத்துரு. மொபைல வச்சு நம்ம ஆட் பண்ணிடலாம். வெளிய யாரையும் கூப்பிட வேண்டாம். உங்க குடும்பத்துல உள்ளவங்களே எல்லாரும் ரைட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ஆட் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆட் எடுக்கிறதுக்காண்டி நிறைய வரவு போட்டோ மேன், கேமராமேன் எல்லாருமே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம முத்து ஒழுங்கா ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம முத்துவ திட்டுவாங்க. "ஓயாம ஒழுங்காவே ஆட் பண்ண மாட்டேங்கல. நீங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு நடிக்கவே தெரியல. ஒண்ணும் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் வந்து முத்த வந்து திட்டுறாங்க. முத்துக்கு கோவம் வந்துட்டு நம்ம முத்து வந்து என்ன சொல்றாங்க, "உங்களுக்கு நாங்க இலவசமா செஞ்சு கொடுத்தா நீங்க எங்களை திட்டுவீங்களா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து வந்து கேட்கறாங்க. இதை கேட்டோட இலவசமாவா? யார் இலவசமா செஞ்சு கொடுக்கீங்க? நீங்க இலவசமா செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு 2,00,000 தந்திருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு ஆளுக்கு 25,000 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்னன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆட் சும்மா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு தான் நம்ம முத்துக்கு வந்து ஷாக் ஆகுறாங்க. முத்து மட்டும் இல்லாம வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் வந்து இப்ப அம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஐயையோ! உண்மைலாம் தெரிஞ்சிடுச்சே. நம்ம இனி எல்லாத்துக்கும் காசு குடுத்து தான் ஆகணுமா? அது மட்டும் இல்லாம பொய் சொன்னனால கூட கொஞ்சம் முத்து நம்மள போட்டு அடி அடின்னு அடிப்பானே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நம்ம ரோஹிணி பின்னால போய் ஒளியறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரோஹிணி ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜை நம்ம முத்து கண்டிப்பா அடிக்க தான் போறாங்க. நம்ம மனோஜ் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுச்சு. அதனால தான் நான் உண்மைய மறைச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லப் போறாங்க. அது மட்டும் இல்லாம 25,000 அப்பதான் ஆட் பண்ணி குடுப்பேன் அப்படிங்கிற மாரி நம்ம முத்து கண்டிப்பா சொல்லுவாரு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.